நீ கவலையே படாதம்மா, சீக்கிரமா எல்லாத்தையும் தைச்சு முடிச்சிருவோம். ஏய், என் பிரச்சனை எல்லாம் தேனை நினைச்சு கிடையாது, உன்னை பத்தி நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்ன நினைச்ச என்ன கவலை உனக்கு? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். ஆரம்பிச்சிட்டியா? என்ன மீனாட்சி நீ இப்படி பேசுற? இத பாரு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் தானே? அந்த பேச்சை எடுக்காதன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியாமா? மீனாட்சி, பேங்க்ல என் கூட மாதவின்னு வேலை செய்யறாள்ல, அவ சொந்தத்துல ஒரு நல்ல பையன் இருக்கானா. அவதான் சொன்னா அந்த பையன் நல்லா படிச்சிருக்கானா, நல்லா சம்பாதிக்கிறானா. அதான் என்கிட்ட சொன்னா மீனாட்சிக்கு பார்க்கலாமா. ரெண்டுமே ஸ்ட்ரைட் விக்கெட் ஆச்சே. இப்ப எதுக்கு நீ மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டு இருக்க? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலயே இல்லன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப என் ஃபோக்கஸ் எல்லாம் பேங்க் எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பேங்க்குக்கு நான் மேனேஜரா வருவேன். அதை தாண்டி இப்போ நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற ஐடியாலயே இல்ல. மா, இந்த கல்யாண பேச்சையே எடுக்காதம்மா. சரி சரி, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பேங்க் மேனேஜர் உனக்காக பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. அப்படியா? நானே கேட்கணும்னு நினைச்சேன், சாரே கொடுத்துட்டாரு. சரி, நைட்டு வீட்டுக்கு வந்துருவல்ல? இல்லம்மா, வேலை முடிக்கவே லேட் ஆயிடும். விடிய விடிய வேலை செய்யணும். நான் காலையில வரேன், நீ சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிடு, சரியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீயும் நைட்டெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு படுத்துக்கோங்க. சரிம்மா. சரி, வச்சிரவா? அம்மாச்சி, இவ பேசுனது அம்மாச்சி கேட்டியலா? நைட்டு ஃபுல்லா உட்காந்து தைக்க போறாளாம். கேட்டுச்சு. அதுவா வாத்தாக்காரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாங்க. இவ அக்காளுக்கு மனம் மாட்டினதே பெரிய விஷயம். அதானே? இவ வாய்க்கெல்லாம் எவன் கட்டிக்க வருவான்? ஏதோ கனவு காண்றாங்க அம்மாச்சி, கண்டுட்டு போட்டோம், விடுங்க. வேலையை முடிக்காம வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றா பாரு. கேட்டியா? அவர்தான் கரண்ட் புடுங்க போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும். அதுக்கப்புறம் ஊசில நூலு கோக்குறது கூட கண்ணு தெரியாம போயிடும். அப்புறம் எங்கிட்ட இருந்து தைக்கிறது? என்ன ஆனாலும் சரி, இவளுங்க இந்த வேலையில ஜெயிச்சிட மட்டும் கூடாது. இதுல ஏன் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இவளுங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது. ஏன் மச்சி, நான் வேணா கரண்ட் போனதுக்கு அப்புறம் அவளுங்க தச்சு வச்சிருக்க துணியெல்லாம் என் வாயாலேயே கடிச்சு கடிச்சு துப்பிட்டா? அவசரப்படாத, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சிடக்கூடாது. முதல்ல ஒன்று செய்வோம், இனி தைக்க முடியாதுன்னு அவளே கிளம்பி போனாலும் போயிடுவா. பார்க்கலாம் இரு.